we say both. ஸோ இது என்ன டெஃபினேஷன் பார்த்தோன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு நியூக்ளியஸ் இருக்குது, இப்படி ஒரு நிறைய ஷெல் எப்படி இருக்குது, இங்கே எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோ, அவுட்டர் மோஸ்ட் இருக்குது. ஸோ சப்போஸ் இஃப் திஸ் இஸ் தி அவுட்டர் மோஸ்ட் ஷெல் ஆர் வேலன்ஸ் ஷெல்லுன்னு வச்சுக்கோ. இஃப் திஸ் இஸ் வேலன்ஸ் ஷெல், இந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் இருக்கிற வேலன்ஸ் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி அதுதான் அயனைசேஷன் எனர்ஜி. So it is amount of energy required to remove the electron from the outermost shell or the valence shell. And அது எப்படிப்பட்ட எலமெண்ட்டாக எப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஆட்டம் வந்து ஐசோலேட்டடாக இருக்கணும், தனியாக இருக்கணும். அந்த ஆட்டம் எது கூடயும் கம்பைனாக இருக்கக்கூடாது, காம்பவுண்டில் இருக்கக்கூடாது. அந்த ஆட்டம் தனியாக இருக்கணும். அண்ட் அது கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கணும். சாலிட் ஸ்டேட்லேயும் லிக்விட் ஸ்டேட்லேயும் இருந்தால் அதை எடுக்க முடியாது. அப்படி எடுக்கிற எனர்ஜியும் வந்து நம்ம அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்ல முடியாது. So this is the definition. So what is the definition? It is the amount of energy required to remove the most loosely bounded electron. அப்படின்னா an outermost electron தான் most loosely bounded electron from an isolated gaseous atom. ஸோ எனர்ஜினே நம்ம சொல்லிட்டதுனால யூனிட் எப்படி இருக்கும்? கிலோ ஜூல்ஸ் பர் மோல், இல்லை கிலோ கேலரிஸ் பர் மோல், இல்லைன்னா எலக்ட்ரான் வோல்ட் பர் மோல் பர் ஆட்டம் ஆஃப் தி எலமெண்ட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். யூஸ்வலாக வந்து நம்ம எனர்ஜி சப்ளை பண்ணுறோம் இல்லையா அயனைசேஷன் எனர்ஜிக்கு, தட் இஸ் யூ ஹாவ் டு சப்ளை எனர்ஜி டு ரிமூவ் தி எலக்ட்ரான். யூ ஹாவ் டு சப்போஸ் இஃப் யூ ஹாவ் சே சோடியம் இருக்குன்னு வச்சுக்கோ, இதுக்கு நம்ம எனர்ஜி சப்ளை பண்ணால் தான் இதிலிருந்து ஒரு எலக்ட்ரான் வெளியில் வரும். That means now this is heat content of the reactant, this is heat content of the product. இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் ஹீட் கொடுக்குறோம், அப்போ தான் அது வெளியில் வருது. அப்போ நேச்சுரலி ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் heat content of the reactant is less than heat content of the product. தெர்மோடைனமிக்ஸில் பின்னால் பார்க்க போகிறோம். சேஞ்ச் இன் த ஹீட் கண்டென்ட், அதாவது என்தால்பி வில் பி given by final product minus initial, that is reactant. Always this is initial, reactant. இது reactantன்றதுனால நம்ம இது இனிஷியல்னு சொல்லலாம். இதை வந்து ஃபைனல் அப்படின்றதுனால இதை ப்ராடக்ட்னு நம்ம சொல்லலாம். ஸோ ரெண்டுமே ஒரே டேர்ம் தான் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆல்வேஸ் டெல்டா மீன்ஸ் சேஞ்ச், டெல்டா மீன்ஸ் டிஃப்ரென்ஸ். அது நீ மேக்ஸ் லியோ ஃபிசிக்ஸில் கூட படிச்சிருப்பேன். சேஞ்ச் அர்த்தம். ஸோ சேஞ்சுனா என்ன? ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஸோ ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ப்ராடக்ட் இஸ் கிரேட்டர் தேன் ரியாக்டன்ட்னு பார்த்துருக்கோம். அப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்கும்? இந்த வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். this value will be positive. So ionization enthalpy la vandu delta H, change in the heat content of that species, is going to be positive. That is idha anga potirukku, delta H is positive. So this is the definition of the ionization energy. Now we can remove as many electrons as possible, because நம்ம முன்னால பார்த்திருக்கோம் இல்லையா, சில எலிமெண்ட் வந்து ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணும் ஆக்டெட் அட்டைன் பண்ணுறதுக்கு. சில எலிமெண்ட் லைக் மெக்னீஷியம் will lose 2 electrons to attain octet. சில எலிமெண்ட் லைக் அலுமினியம் ஆர் அயர்ன், ஃபெரிக், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா they will lose 3 electrons to attain the octet. அக்கார்டிங்லி ஃபஸ்ட்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணும்போது அப்போது அதை அயனைசேஷன் என்தால்பி 1 அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் எலக்ட்ரான் அதுலேருந்தே ரிமூவ் பண்ணும்போது அது IE2ன்னு சொல்லுவோம். தேர்டு எலக்ட்ரான் அதுலேருந்தே ஸ்பீஷீஸ்லேருந்து எடுக்கும்போது அதை நம்ம IE3ன்னு ரெஃபர் பண்ணுவோம். ஜென்ரலாக பார்த்தோன்னா IE3 will be the greatest value, followed by IE2, followed by IE1. ஸோ உனக்கு கொஷின் என்ன கேட்பா? IE3 is greater than IE2 is greater than IE1. Give reason. ஸோ என்ன ரீசன் கொடுக்கணும் இல்லை? யூ கேன் டேக் an example of sodium. You can take the example of sodium எடுத்துட்டேன்னா, இப்போ இந்த சோடியமில் எப்படி இருக்குது? சோடியம் வந்து 2, 8, 1 இருக்குது. ஸோ when you supply energy, it will lose electron. It will lose 1 electron, that we know already. It will lose 1 electron and become octet. So once it attains octet, it becomes more stable electronic configuration அதுக்கு வந்துடும். ஸோ இது வந்து லெஸ் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஏன்னா ஆக்டெட் அட்டைன் பண்ணல இல்லையா, அதனால் இது லெஸ் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். தேர்ஃபோர் திஸ் இஸ் மோர் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இதுதான் வந்து IE1. இது ஃபஸ்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி வந்து IE1ன்னு ரெஃபர் பண்ணுவோம். நோ
இந்த ஸ்டேபிளாக இருக்கிற ஸ்பீஷீஸ்லேருந்து எலக்ட்ரானை எடுக்கணும். இப்போ இதுக்கு நீ எனர்ஜி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. இஃப் யூ ப்ரொவைட் எனர்ஜி, செகண்ட் எனர்ஜி, இது E1ன்னு வச்சுக்கலாம், அது E2ன்னு வச்சுக்கலாம். இந்த 2,8லேருந்து இதை எடுத்துகிட்டு Na2+ ஃபார்ம் பண்ணி இதிலேருந்து இன்னொரு எலக்ட்ரானை வெளில எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். வெரி வெரி டிஃபிகல்ட். பிகாஸ் the reason is this is a more stable configuration. Energy required to remove electron from a stable configuration is very difficult. அதனால தான் group 18 elements என்னது Henier Chryserad, ஸோ இதெல்லாம் வந்து group 18 elements. இது group 18 elements. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா they are all inert. 288 இந்த மாதிரி வரும். இதுக்கெல்லாம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தா இருக்கும். ஸோ they are all these elements, they are very stable because they have octet. They are inert gases because they don't react. ஸோ ஒரு எலிமெண்ட் ரியாக்ட் ஆகாமல் இருக்குன்னா அதுக்கு ரீசன் என்ன? we can say that நம்ம கெமிக்கல் பாண்டிங்கில் பார்த்த மாதிரி they have octet இருந்துச்சுன்னு சொன்னால் அது ரியாக்ட் ஆகாது அந்த இடத்துல. therefore IE2, இப்போ இதுக்கு தேவைப்படுற எனர்ஜி வந்து IE2. இது IE2 will be ரொம்ப எக்கச்சக்கமான எனர்ஜி கொடுத்தா தான் அந்த செகண்ட் எலக்ட்ரானை எடுக்க முடியும். அதனால் IE1 will always be less than IE2. அண்ட் இது எடுக்கிறதே கஷ்டம் அப்படின்னு சொன்னால் இதிலேருந்து நீ இன்னொரு எலக்ட்ரானை வெளில எடுக்கணும் அப்படின்னு சொன்ன Na3+ ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னேன்னா இது இன்னும் ரொம்ப 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 கஷ்டம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் டு ரிமூவ் த third electron from species like this. So what is the reason for this trend? Because stable electronic configuration. Energy required to remove electron from a stable electronic configuration is very high. That is why IE1, 2, 3 will have a trend like this. So note இதை எழுதிக்கோது. இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பான். இந்த கொஷின் கண்டிப்பாக உனக்கு ஸ்கூல் டெஸ்ட்டில் கேட்பாங்க இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட் த அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ இப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அட்டாமிக் சைஸ். சப்போஸ் யூ ஹேவ் ஸ்மால், டவுன் த குரூப் அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ். ஸோ நியூக்ளியஸ் இங்கே இருக்குது. இப்போ இங்கே பார்த்தேன்னா இது வந்து டவுன் த குரூப் என்ன ஆகும்? அட்டாமிக் சைஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால், ஸோ இப்போ நீ இதில் பார்த்தேன்னா இந்த ஆட்டம் வந்து இந்த எலக்ட்ரான் இந்த அட்ராக்ஷன் பார்த்தோன்னா திஸ் அட்ராக்ஷன் இஸ் லெஸ். ஒய் இட் இஸ் லெஸ்? பிகாஸ் இட் இஸ் வெரி ஃபார் அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ். தேர்ஃபோர் டிக்ரீஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கு. அப்போது திஸ் எலக்ட்ரான் இஸ் லூஸ்லி ஹெல்டு. ஏன்னா நியூக்ளியஸ் டைட்டாக பிடிக்கல, அதை நியூக்ளியஸ் லூஸாக வச்சுட்டு இருக்கிறதுனால இட் இஸ் லூஸ்லி ஹெல்டு. அப்போ நம்ம கம்மியான எனர்ஜி கொடுத்தாலே போகிறோம், அந்த எலக்ட்ரான் வெளியில் வந்துடும். வேற இந்த ஸ்மாலஸ்ட் ஆட்டமில் பார்த்தேன்னா இந்த இடத்துல அட்ராக்ஷன் இஸ் வெரி ஹை. ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா அந்த ஆட்டம், அதனால நியூக்ளியஸ் என்ன பண்ணும்? ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணிவிடும் அந்த எலக்ட்ரானை. ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும்? அப்போது டைட்லி பவுண்ட் ஆகிடும். அது இட் வில் பி டைட்லி பவுண்டு டு த ஆட்டம். டைட்லி பவுண்டாக இருந்தால் இதுக்கு நம்ம நிறைய எனர்ஜி கொடுத்தா தான் அதை நம்ம வெளியில் எடுக்க முடியும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி டெஃபினேஷன் என்ன பார்த்தோம்? எனர்ஜி ரிக்வயர்ட் டு ரிமூவ் எலக்ட்ரான் ஃப்ரம் த அவுட்டர்மோஸ்ட் ஷெல் இன் லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான்னு பார்த்தோம் டெஃபினேஷன். ஸோ ஸ்மால் ஆட்டமாக இருந்ததுன்னு சொன்னால் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும், டைட்லி பவுண்டாக இருக்கும், நிறைய எனர்ஜி கொடுத்தா தான் அது வெளியில் வரும். தேர்ஃபோர் IE will be very high. ஸோ அண்ட் இதுக்கு கம்மியான எனர்ஜி இருக்கிறதுனால என்ன ஆகும்? IE will be very low. Therefore atomic size is inversely proportional to IE. Greater the atomic size, lesser the IE. அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அட்டாமிக் சைஸ் ஆஃப் தி எலமெண்ட் வேரிஸ் இன்வெர்ஸ்லி வித் அயனைசேஷன் என்தால்பி. ஸோ இதுக்கும் கிவ் ரீசன் கொடுத்தாங்கன்னா நீ இதுதான் எழுதணும். என்ன ரீசன்? ஸ்மால் சைஸ் மோர் அட்ராக்ஷன், பிக் சைஸ் லெஸ் அட்ராக்ஷன். ரெண்டாவது வந்து
nuclear charge. Now I will come to the screening effect later. Inert pair effect சொல்லி கொடுத்துட்டேன் நான் உங்களுக்கு. Inert pair effect. Inert pair effect. Did I teach you this? ஓகே, டவுட்டாக இருந்தால் இல்லைன்னு சொல்லிவிடு. ஏன்னா நான் திருப்பி சொல்லிக் கொடுப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் மட்டும் எஸ்ன்னு சொல்லுங்க. ஓகே, தென் நியூக்ளியர் சார்ஜ். ஸோ நியூக்ளியர் சார்ஜ் பார்த்தோன்னா, நியூக்ளியர் சார்ஜ் வேரிஸ் டைரக்ட்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்போஸ் இஃப் யூ ஹேவ், நம்ம அக்ராஸ் த பீரியட் பார்த்தோம். அட்டாமிக் சைஸ் என்ன ஆகுது? அக்ராஸ் த பீரியட் அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ். அக்ராஸ் த பீரியட் அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ். ஸோ நீ ட்ரெண்டை வந்து இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி? ஒரு டைரெக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொன்னால் இன்னொரு டைரெக்ஷனில் டிக்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை கான்செப்ஷுவலாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நான் சப்போஸ் இப்போ டேக் போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின். ஸோ 5, 6, 7, 8, 9. ஸோ 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7. இப்போ இதில் பார்த்தோன்னா 5 புரோட்டான் 2 ஷெல்லு, 6 புரோட்டான் 2 ஷெல்லு, 7 புரோட்டான் 2 ஷெல்லு, 8 புரோட்டான் 2 ஷெல்லு, 9 புரோட்டான் 2 ஷெல். ஸோ நம்பர் ஆஃப் ஷெல் இஸ் சேம். அப்போ என்ன ஆகிறது? நியூக்ளியர் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போடுறது. அக்ராஸ் த பீரியட் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ். நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீசஸ். அப்போ என்ன ஆகும்? ஷெல்லு சேமாக தான் இருக்குது, ஷெல்லு நம்பர் இன்க்ரீஸ் ஆகலை. ஷெல்லில் கொடுக்குற எலக்ட்ரானோடைய நம்பர் மட்டும் ஜாஸ்தி ஆகிட்டே போகிறது. இதில் 3 இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் 5, இதில் 6, இதில் 7. அப்போ என்ன ஆகும்னா, த அட்ராக்ஷன் இன்க்ரீசஸ். அக்ராஸ் த பீரியட் இன்க்ரீஸ்டு நியூக்ளியர் சார்ஜ் மீன்ஸ் இன்க்ரீஸ்ட் அட்ராக்ஷன். ஒரே ஷெல்லில் இருக்கிறதுனால அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகிடுறது. அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகிடுதுன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நியூக்ளியர் அட்ராக்ஷன் ஜாஸ்தி ஆகிடுதுன்னு சொன்னால் அந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யூ ஹவ் டு கிவ் மோர் எனர்ஜி. You have to give more energy to remove. You have to give more energy to remove this electron where the attraction is very high. Therefore, across the period, என்ன ஆகும்? Ionization enthalpy increases. Ionization enthalpy increases because nuclear attraction increases. So nuclear attraction is directly proportional to ionization enthalpy. அதுதான் இங்கே போட்டிருக்கு. வேரிஸ் டைரக்ட்லி வித் அயனைசேஷன் என்தால்பி. ஸோ அட்டாமிக் சைஸ்க்கும் அயனைசேஷன் எனர்ஜிக்கும் இதுதான் நம்மளுக்கு டைரக்ட் கோரிலேஷன். ஓகே, பிகாஸ் அயனைசேஷன் எனர்ஜி தான் வந்து ஒரு எலமெண்ட்டினுடைய ரியாக்டிவிட்டியை டிசைட் பண்ணும். ஒரு எலமெண்ட்டுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப லெஸ் ரியாக்டிவாக இருக்கும். இன்க்ரீஸ்டு அயனைசேஷன் எனர்ஜி ஃபார் எனி எலமெண்ட் மீன்ஸ் இட் இஸ் லெஸ் ரியாக்டிவ். இட் இஸ் லெஸ் ரியாக்டிவ். ஏன்னா அவ்வளோ எனர்ஜி யார் கொடுப்பா? அவ்வளோ எனர்ஜி யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ கொடுக்காததுனால அந்த எலமெண்ட் வந்து ரியாக்ட் ஆகாமல் கம்முன்னு உட்காந்துருக்கும். வேறஸ் கம்மியான எனர்ஜி இருக்கிற எலமெண்ட்டு பார்த்தோன்னா அது கொஞ்சோண்டு எனர்ஜி கொடுத்தாலே அது எலக்ட்ரானை ரிலீஸ் பண்ணிடும். அது மோர் ரியாக்டிவாக இருக்கும். அதுதான் நான் உங்களுக்கு ரியாக்டிவிட்டி ஸ்பீஷீஸ் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்கா? பிஎஸ்பிசி மெசன்டில் ஹெச் சாப். அதில் பிஎஸ்பிசி பார்த்தோன்னா மோர் ரியாக்டிவ் எலமெண்ட்டாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? they have a greater tendency to lose electrons, therefore they are more reactive. So more reactive elements na enna artham? They have a greater tendency to lose electrons, therefore they have more ionization enthalpy, adukku proportional ah irukum. Okay, so இதுக்கப்புறம் சில ஸ்பெஷல் ரீசன்ஸ் எல்லாம் இருக்குது. அது உங்கள் ஸ்கூல் சிலபஸில் கிடையாது, பட் இருந்தாலும் ஜஸ்ட் இருக்குது, நான் சொல்லிக் கொடுக்குறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்பெஷல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான், அது அடுத்த ஃபேக்டர் விச் இன்ஃப்ளூயன்சஸ் த அயனைசேஷன் என்தால்பி. அப்படி தான் என்ன, ஹாஃப் ஃபில்டு ஆர் ஃபுல்லி ஃபில்டு. இப்போ ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு வந்து ஹாஃப் ஃபில்டு ஆர் ஃபுல்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது, ஆக்டெட் இல்லைன்னா கூட அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் that will also affect ionization enthalpy. So half filled or fully filled is more stable. More stable னு சொன்னா என்ன அர்த்தம்? more ionization enthalpy. ஸ்டேபிளாக இருக்கிற ஸ்பீஷீஸ்லேருந்து எலக்ட்ரானை எடுக்கணும்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம். therefore
it will require more energy to remove. Ionization enthalpy ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இது ஒரு ஜென்ரல் பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த ரீசன் ஃபார் அயனைசேஷன் என்தால்பி வந்து டைப் ஆஃப் ஆர்பிட்டல் இன்வால்வ்ட் இன் அயனைசேஷன். ஸோ எந்த ஆர்பிட்டல்லேருந்து நம்ம எலக்ட்ரானை எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்தும் அயனைசேஷன் என்தால்பி வேரி ஆகும். எஸ் ஆர்பிட்டல்லேருந்து எடுக்கிறோன்னா அதுக்கு மேக்ஸிமம் எனர்ஜி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் இருக்குது. ஹைட்ரஜனில் பார்த்தோன்னா ஒரு ப்ரோட்டான் இருக்குது, வெளியில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 1s1 1s1லேருந்து நீ எலக்ட்ரான் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். பிகாஸ் இட் இஸ் வெரி ஸ்மால் and it is an s orbital. It is very close to the nucleus. It is strongly attracted by the nucleus. Therefore you need to give more energy to remove this electron. More energy to remove this electron. Therefore the order of energy required by them is like this: SPDF. S will have the greatest energy to remove, followed by B, followed by D, followed by F. So F alone when it is far away from the nucleus. If you go to the D block elements, இதெல்லாம் பார்த்தோன்னா எஃப் வந்து இங்கே தள்ளி வந்துடும், ரொம்ப தள்ளி வந்துடும், அவுட்டர் மோஸ்ட் இங்கே வந்துடும். ஸோ இந்த நியூக்ளியஸால் இதை அட்ராக்டே பண்ண முடியாது. இந்த நியூக்ளியஸ் அட்ராக்டே பண்ணலன்னு சொன்னேன்னா இட் இஸ் லூஸ்லி ஹெல்டு. லூஸ்லி ஹெல்டாக இருந்தால் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஹைட்ரஜனில் பார்த்தோன்னா இட் இஸ் டைட்லி ஹெல்டு. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமூவ். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த பீரியட் ஜென்ரல் ட்ரெண்ட் ரிகார்டிங் த அயனைசேஷன் என்தால்பி across the period. Now, if you have understood this concept of ionization enthalpy, answer this question: which element will have maximum ionization enthalpy in the periodic table? Which element has highest ionization enthalpy in the periodic table? Currently, I will give you the clue. In the clue, down the group, ionization enthalpy decreases. Across the period,